ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 150வது சங்கீதம் 6வது வசனம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இந்த நாளிலே பேசுகிறார். இன்றைக்கு தேவ ஜனமே 1 நாளாகம புத்தகம் 23வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சாலமோன் தேவாலயத்தில் 4000 பேர் கர்த்தரை துதிக்க அவன் வைத்திருந்தான். சாலமோன் கட்டின தேவாலயத்திலே 4000 பேர் துதி செலுத்துவதற்காக மாத்திரம் இருந்தார்களாம். எனவேதான் ஏசாயா 43வது அதிகாரத்திலே 21வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி. ஆம், நம்மை கர்த்தர் ஏற்படுத்துறது அவருடைய துதியை சொல்லி வருவதற்காகவும் முதலாவது அவருடைய சமூகத்திலே துதியை செலுத்துகிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த எண்ணற்ற நன்மைகளை நினைத்து 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 அவருக்கு நன்றி சொல்லுவதே துதி. ஒரு ஸ்தோத்திர பலி புத்தகத்தை எடுத்து கடகடவென்று வாசிப்பது துதி அல்ல. மாறாக தேவன் உனக்கு செய்த நன்மைகள், தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை நினைத்து அவரை உன் வாயினாலும் உன் இருதயத்தினாலும் துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே எரிகோ இஸ்ரவேலருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்த பொழுது அவர்கள் துதியை மாத்திரம் செலுத்தினார்கள். அவர்கள் துதித்த பொழுது அந்த எரிகோ கோட்டை இடிந்து விழுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ ஜனமே, ஆண்டவரிடத்திலே புலம்புவதை காட்டிலும், ஆண்டவரிடத்திலே உங்கள் பிரச்சனைகளை குறித்து அழுவதை காட்டிலும், இதோ ஆண்டவர் சமூகத்திலே அங்கலாய்ப்பதை காட்டிலும் துதியை ஏறிடுங்கள், துதி செலுத்துங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை எல்லாம் திறந்து விடுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகளை செவ்வையாக்குவார், கரடானவைகளை சமமாக்குவார், பள்ளங்களை எல்லாம் நிரப்புவார். நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக இந்த துதியை நாங்கள் சொல்லி வருகிற ஒரு ஜனமாக, சுவாசிக்கிற நாங்கள் எல்லாரும் துதிக்கிற ஒரு கூட்டமாக இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. அதிகாலையிலே பறவைகள் ஆண்டவரே அதனுடைய சத்தத்தினால் உங்களுடைய சமூகத்திலே துதியை எழுப்புகிறது போல நாங்களும் துதி செலுத்துகிற ஒரு மனுஷர்களாக இருக்க உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் நிற்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க. நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.